சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அமைதியாக இரு. நடப்பது அனைத்தும் உனக்கு தெரியாது. அதாவது உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் என்ன விஷயம் நடக்கிறது, ஏது விஷயம் நடக்கிறது என்பதுதான் தெரியும். உங்களுக்கு கண்ணுக்கு பின்னால் என்னென்ன விஷயம் நடக்கிறது என்பது தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தை இழந்தீர்கள். நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமலேயே போனது. நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவா, நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நாம் என்னென்னவோ இழப்போம் என்று. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன உளைச்சல்கள், வேதனைகள் என்பதற்குள்ளேயே ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கையில் மன உளைச்சல்களோ வேதனைகளோ வேண்டாம். காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கி ஒரு சந்தோஷம் என்ற ஒரு உதயத்திற்குள் பயணிப்பதற்காகவே இருக்கிறீர்கள். கூடிய விரைவில் நீங்கள் வேண்டுமானால் பாருங்களேன், எத்தனை விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்கப் போகிறது என்று. நீங்கள் சின்னதாக சில விஷயத்தை யோசித்தாலும் சரி, பெரியதாக சில விஷயத்தை யோசித்தாலும் சரி, எது சரியோ அதுதான் நான் உங்களுக்காக செய்வேன். நீங்கள் சில விஷயத்தை நினைக்கிறீர்கள், இது எல்லாம் நம்முடைய தெய்வத்திற்கு தெரியுமா, நாம் என்ன யோசிக்கிறோம் ஏது யோசிக்கிறோம் என்று. தங்க பிள்ளையே, நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள், நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீர்கள், உங்களுக்கு என்ன தேவை என்று அனைத்தும் நானே சொல்வேன். எதிலும் குறை என்ற ஒன்றை ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் வைக்க மாட்டேன். நிறைய யோசனைகள் உங்கள் மனதுக்குள் இருக்கிறது. அது என்னென்னவென்பதை என்னிடம் சொன்னாலும் சரி, என்னிடம் நீங்கள் சொல்லாவிட்டாலும் சரி, எனக்கு தெரிந்து புரிந்து ஒவ்வொன்றையும் அழகாக செய்து வைப்பேன். இந்த சாயாகிய நான் காலத்தால் எல்லா விஷயத்திலேயும் உங்களுடைய கவலைகள் என்னவென்று அறிந்து புரிந்து உங்களுக்கு என்ன விதமான யோகத்தை நான் செய்தால் உங்களுக்கு நன்றாக இருக்குமோ அதையே செய்து உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நடந்துவிட்டது, இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, நல்லது நடக்காதா என்று நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். யாரை பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடு தான் பார்த்தீர்கள். இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே, இந்த விஷயம் நமக்கு கிடைக்கவில்லையே, அந்த விஷயம் கிடைக்கவில்லையே, இனிமேலும் கிடைக்காதோ என்று. ஆனால் இதற்கு பிறகு அப்படியெல்லாம் அல்ல. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் செய்யும் காரியத்தில் வெற்றியை வாகையாக சூடுவீர்கள். பல பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன் உதாரணமாகவே காட்டுவீர்கள். நீங்கள் நினைக்கலாம், இன்று நாம் கஷ்டப்படுகிறோம், அப்படி என்றால் நாளையும் நாம் கஷ்டப்படுவோமோ என்று. நிச்சயமாக அதற்கெல்லாம் வாய்ப்புகள் என்பதே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ இடமும் இல்லை. இதற்கு முன்பு நீங்கள் 1000 வழி வேதனைகளோடு இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு நிம்மதி என்ற ஒன்றோடு நீங்கள் வாழ்வீர்கள். இது மட்டும்தான் உறுதியானது. பல பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், பல பேருக்கு இன்பத்தை எல்லாம் சீக்க வைத்திருக்கிறீர்கள். சில பேர் இங்கு அள வைத்துதான் பழக்கம். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் யாரையும் அள வைத்து பழக்கமே இல்லை. நீங்கள் எல்லோரையும் சிரிக்க வைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் யாரும் உங்களை சிரிக்க வைப்பதற்கான ஆளே இல்லை.
எல்லோரும் உன்னை அள வைத்துதான் பழகியிருக்கிறார்கள் என்பதற்காக முடிவெடுத்து எப்பொழுதுமே நம் அடுத்தவனை சிரிக்க வைத்துதான் பார்க்க வேண்டும் என்று நீ எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை சிரிக்க வைத்துதான் பார்த்திருக்கிறீர்கள். கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் வரும். மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஏற்றங்கள் வரும். இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் கண்ட விஷயத்தை போட்டு யோசிக்காமல் அமைதியாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் இன்பமாக மட்டுமே யோசியுங்கள். உங்களுக்கு சிறப்பான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு கவலைப்படும் அளவுக்கு எப்போ பார்த்தாலும் யோசித்தீர்கள் என்றால் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும்? அமைதி காக்கவும் நிம்மதி வரும். அமைதியாக இருந்தால் யோகம் வரும். நீங்கள் பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். இனி பாருங்கள், எவ்வளவு பெரிய நல்லதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து மட்டும் வேடிக்கை பாருங்கள். நீங்கள் நல்ல பிள்ளைகள். உங்களுக்கு எப்பொழுதும் யாருடைய தவறுகளும் எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களை நெருங்காமல் பார்த்து கொள்வோம். அதாவது தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தெய்வத்திடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் தெய்வம் உங்களுக்காக அனைத்தையும் செய்துவிடும். நீங்கள் இன்பத்திலேயும் அழகழகான விஷயத்தை செய்கிறீர்கள். துன்பத்திலேயும் நீங்கள் எதையும் எந்த ஒரு நிமிஷமும் விடுவதும் அல்ல. பொறுமையோடு இருங்கள். எத்தனை காலங்கள் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். இதற்கு பிறகு இன்பத்தோடு தான் இருப்பீர்கள். இன்பத்தோடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நகரும். இதில் குழப்பம் இல்லை. எந்த விதமான கவலையும் இல்லை. நல்லதே நடக்கட்டும். நான் உனக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து வைத்துக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறேன். இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் கவலை நடக்குமோ? நல்லது நடக்காதோ? எப்போ பார்த்தாலும் நமக்கு சோதனை தான் வருமோ, வேதனை தான் வருமோ என்று நினைத்து புலம்பாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் யோகம் வரும் என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.